அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த வாழ்க்கைங்கிறது சதுரங்கம் மாதிரி அப்படிம்பாங்க, அது ஒரு போராட்டம் மாதிரி அப்படிம்பாங்க. அது என்ன வேணாலும் சொல்லலாம். அது யாரை எங்கே கொண்டு போய் வைக்கும், திரும்பி யாரை எங்கே மாற்றும், இதெல்லாம் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத விஷயம். ஒரு சின்ன கதை, இது மேல்நாட்டு கதைங்க. ஏன் நான் மேல்நாட்டு கதைன்னு சொல்கிறேங்கிறதுக்கு அந்த முன்னுரையில் ஒரு காரணம் இருக்குது. அது என்னன்னு பின்னாடி தெரிஞ்சுக்குவீங்க. ஒரு கணவன் மனைவி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டு வாசலில் ஒரு பிச்சைக்காரர் குரல் கேட்குது. நீங்கள் யோசிக்கிறீங்க, மேல்நாட்டு கதைன்னு சொல்கிற, பிச்சைக்காரர்னு சொல்கிறீன்னு. மேல்நாட்டிலையும் பிச்சைக்காரங்க உண்டு, எல்லா நாடுகள்லையுமே உண்டு. அமெரிக்காவில் உண்டு, ஐரோப்பாவில் உண்டு, உலகத்தில் எல்லா பெரிய பெரிய வசதியான நாடுகள்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி நாடுகள்லேயும். ஆனால் எல்லாமே ஸ்வீப்பிங்காக ஸ்டேட்மெண்ட் சொல்லலை. பல வசதியான நாடுகள் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற நாட்டிலையும் பிச்சைக்காரங்க உண்டு. வெளியே தெரிஞ்ச பிச்சைக்காரங்க, தெரியாமல் பிச்சைக்காரங்க, தெரிஞ்சு பிச்சை கேட்குறவங்க, தெரியாமல் பிச்சை கேட்குறவங்க, இப்படி நிறைய இருக்காங்க. பிச்சு கேட்குறவங்க இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் சொல்கிற இந்த சம்பவத்தில் கணவன் மனைவி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது வாசலில் ஒருத்தன் பிச்சை கேட்குறான். இந்த மனைவி கொஞ்சம் ஒரு 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 மெக்னானிமஸ், ஒரு மனம், பெண்ணுக்கு இருக்கிற இயல்பான ஒரு கொடை மனம். வாசலில் பிச்சைக்காரர் மாதிரி தெரியுது. அவங்க அப்போ ஒரு நல்ல ஒரு கோழி பக்குவம் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் வேணால் கொண்டு போய் போடுங்களேன், பாவம் பசியாக இருப்பார் அவர், இதை வேணால் நீங்கள் கொஞ்சம் கொண்டு போய் அவருக்கு போடுங்களேன்னு. கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவனுக்கு, என்னத்துக்கு அப்படின்னு கோழியை வறுத்த மாதிரி இப்போ அவனை வறுக்கிறதுக்கு அவன் புறப்பட்டுட்டான். கோபமாக போனால் கண்ணோ பின்னான்னு திட்டினா, குறுக்காட்டி கூட பரவாயில்ல சார், கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவாங்க. போட ஊச்சுன்னு பிச்சை குறுக்காட்டி கூட பரவாயில்ல, அவங்க மனசு நோக்கு பேசக்கூடாது. இவன் கண்ணா பின்னான்னு பேசி விரட்டிட்டான். போட அப்படின்ட்டு இது முடிஞ்சு போச்சு. ஆனால் வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. இப்போ வசதியாக சாப்பிட்டான் பாருங்கள். இவன் வாழ்க்கையில் பிஸ்னஸ் நொடிச்சுது. அவனுடைய பிஸ்னஸ் நொடித்த உடனே வர வேண்டிய பணம் வரல. அவன் வாழ்க்கையில் ஏழ்மை எட்டி பார்க்காதா, வறுமை வராதா, கடன் வந்துருச்சு, சிக்கல் வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும், மேல்நாட்டிலலாம் கணவன் மனைவி டைவர்ஸ் வாங்கிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. அது ஒரு எல்லைக்கு மேலே மனைவி இந்த கணவனோடு நீடிக்க முடியல, டைவர்ஸ் வாங்கினா போயிட்டு வாயா அப்படின்ட்டு அவள் புறட்டு போயிட்டா. அது மேல்நாட்டு வாழ்க்கை முறை, நம்ம அதெல்லாம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. அப்புறம் அந்த பொண்ணு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணால் அவள் லைஃப்பை செட்டில் ஆக்கிட்டான். அவள் லைஃப்பில் எவ்வளோ வேடிக்கையாக இருக்குது பாருங்கள். அவள் லைஃப் செட்டில் ஆகி நல்ல வசதியாக அந்த கணவன் வந்தாச்சு, வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கு, சிக்கல் இல்லை. ஒரு முழு கோழி, அப்பவும் கோழி தான் சாப்பிட்றாங்க அவங்க, நல்ல முழு கோழி வறுத்து வெளியில் அப்படியே அந்த புல்வெளி மாதிரி இருக்கும், அதில் வச்சுலாம் சாப்பிடுவாங்க அவங்க. அப்படியே அதை சுட்டுக்கிட்டெல்லாம் சாப்பிடுவாங்க மேல்நாடுகளில். வீட்டுக்கு வெளியில் வச்சு சமைச்செல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க புருஷன் பொண்டாட்டி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பிச்சைக்காரன் வந்தான். அந்தம்மா ஜாதகம் அப்படி போட்டிருக்கு. அந்த பிச்சைக்காரன் அங்கேருந்து பிச்சை கேட்ட உடனே இந்த பெண்ணுக்கு மனசில் அந்த கோழி முதல்ல கொடுக்கணும்னு நினச்சா இல்லை, ஒரு அது ஞாபகம் வரும்ல, லேசாக ஒரு மாதிரி அப்படியே ஒரு ஞாபகம் வந்தது அவளுக்கு. ஆனாலும் ஒன்றும் சொல்லலை. ஆனால் இந்த கணவன் இருக்கான் பாருங்க, அவன் சொன்னான், இந்த கோழியை, முழு கோழி இருக்கு, கொண்டு போய் அவனுக்கு போட்டுவா, பாவம் அவன் பசியாக இருப்பான், இந்த முழு கோழியை கொண்டு போய் அவனுக்கு போட்டுவா அப்படின்னு. இவன் எடுத்துக்கிட்டு போய் அந்த கோழியை, பரவாயில்லையே தன்னுடைய இந்த கணவன் ரொம்ப பெருந்தன்மையாக இருக்கானேன்னு அவனுக்கு போட்டுட்டு வரும்போது அவள் கண்ணு சிவந்திருந்தது, முகம் கலங்கி இருந்தது, கண்ணு கலங்கி இருந்தது. இவன் கேட்டான், ஏன் ஒரு மாதிரி ஆகிட்டு, அந்த கோழியை கொண்டு போய் போட்டுட்டு ரொம்ப வருத்தமாக வரைய, போட்டதில் உனக்கு ஏதாவது வருத்தமா அப்படின்னு. இல்லை, நான் போடும்போது தான் பார்த்தேன், அவர் வேறு யாரும் இல்லை, என்னுடைய இதுக்கு முன்னாடி என்னுடைய கணவராக இருந்தவர், அவருக்கு நிலைமை இப்படி ஆகி போச்சேன்னு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. இந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு, இவருடைய நிலைமை இப்படி மோசமாக போச்சே அப்படின்னு ஒரு வினாடி எனக்கு கண் கலங்கிருச்சு. என்ன இருந்தாலும் மனசு வருத்தப்படாதா, அதனால நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், அதனால எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. இவன் சொன்னான், அவருடைய பழைய கணவர், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். தெரியாது
தெரியாது. நீங்கள் இப்போ நான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, 2-3 வருஷம் ஆச்சு, நம்ம தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, வசதியாக இருக்கீங்க, நீங்கள் யாரும் எனக்கு தெரியாது. நீயும் உன் புருஷனும் ஒரு நாள் கோழி சாப்பிடும்போது வாசலில் வந்து நான் கேட்டு உன் புருஷன் வெரைட்டி அடித்த பிச்சைக்காரன் தான் நான். இப்போ எனக்கு காலம் சாதகமாகிடுச்சு, நான் இப்போ பெரிய தொழிலதிபர் ஆகிட்டேன், அதனால தான் முழு கோழியை கொண்டு போய் போட சொன்னேன். அன்றைக்கி உன் புருஷன் இத்தனோண்டு கோழியை கொடுக்கறதுக்கு யோசித்தான். எனக்கு தெரியும் அது அவன்தான்னு. நான் இந்த முழு கோழியும் கொண்டு போய் அவனுக்கு கொடுன்னு சொன்னேன். இது ஒரு கதை, இல்லை சம்பவமாக கூட இருக்கலாம், யாரோ சம்பவத்தை கதையாக எழுதியிருக்கலாம். நாம் ஒரு உண்மையை இதிலேருந்து தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையிலேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம். ஒருத்தர் மேலே இருக்கிறதால எப்போவுமே மேலே இருந்துட முடியும்னு ஒன்றும் நியதி இல்லைங்க. நான் எத்தனை ஃபோட்டோஸ் பார்த்துருக்கேன் தெரியுங்களா? அதாவது கையை கட்டி அடக்க ஒடுக்கமாக நின்னவங்க பின்னாடி கால் மேலே கால் போட்டு உக்காந்துருக்கிறதையும், அவங்க யார்கிட்ட கையை கட்டி நின்னாங்களோ கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்தவங்க அவங்க எதிரில் கையை கட்டி நின்னதையும் நான் படத்தில் பார்த்துருக்கேன். படத்தில்னா சினிமாவில் இல்லை, ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன். அதாவது நேத்திக்கு பெரிய புகழில், பணத்தில், செல்வத்தில் இருந்தவங்க ஒன்றுமே இல்லாமல் போயிருக்காங்க. அப்படியே ஒரு எல்லாமா இருந்தவங்க ஒன்றுமே இல்லாமல் போன மாதிரி, ஒன்றுமே இல்லாமல் இருந்தவங்க படு பயங்கரமான வசரத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த இந்திய புராண கதைகளில் ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது ஒரு மகாராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, அந்த சந்தேகத்துக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு ஒரு குழந்தைய வந்து அவர் வர சொல்கிறாரு. ஏன்னா அது ஒரு பெரிய கதை, நீளமாக போகும். அந்த சந்தேகத்துக்கு விட சொல்லணும்னு அரண்மனை புலவரை சொல்கிறாரு. அவரால் பதில் சொல்ல முடியல, அவருடைய பேத்தி வந்து பதில் சொல்கிறான்னு வரும் அந்த கதை. அதில் ஒரே ஒரு கேள்வி பதில் போட்டோம், கடவுள் அப்படின்னு சொல்கிறியே, அந்த கடவுள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அந்த மகாராஜா ஒரு கேள்வி கேட்குறார். அந்த குழந்தை ரொம்ப வித்தியாசமான குழந்தை சொல்லுது, மகாராஜா உங்களுக்கு நான் இந்த பதில் சொல்லணும்னா எனக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு. என்ன, உங்கள் சிம்மாசனத்தில் நான் உட்காந்துருக்கணும், நீங்கள் எதிரில் நின்று தான் இந்த கேள்வியை என்னை கேட்கணும், அப்போ நான் உங்களுக்கு பதில் சொல்கிறது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு. மகாராஜா ரொம்ப சந்தோஷமாக, சரிப்பா என் சிம்மாசனத்தில் உட்கார் அப்படின்னு குழந்தைய உட்காந்து வச்சுட்டு அவன் எதிரில் போய் நின்றுட்டு இதே கேள்வி கேட்குறான். நீ கடவுள் கடவுள் சொல்கிறியா, அவர் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். என்ன, ராஜாவை உட்காந்துருந்த அரண்மனையில் உட்காந்துருந்தவரை போய் கை கட்டி வெளியே நிறுத்தி வச்சுருக்காரு. நான் சாதாரணமான ஒரு வெளியில் இருந்த ஏழை பொண்ணை சிம்மாசனத்தில் இப்போ உட்காந்து வச்சுருக்காரு, கடவுள் இந்த வேலையை அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு இந்திய புராண கதைகளில் ஒரு அருமையான கதை ஒன்று உண்டு. இது எதுக்கு சொல்ல வர, நாம் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறதுனாலேயே ரொம்ப அகங்காரத்தில் ஆடக்கூடாது. இது எப்போ வேணால் நமக்கு இல்லாமல் போகும் அப்படிங்கிற இந்த தெளிவு நமக்கு தெரியணும். பெரிய திரைப்பட நடிகர்களாக இருந்துட்டு பிறகு மணி ஆர்டர் நமக்கு மாதம் ஒருத்தர் அனுப்புவார், அந்த மணி ஆர்டர் வராதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்க கதையெல்லாம் வாழ்க்கையில் இருக்குது, கற்பனை இல்லை. பெரிய பெரிய புகழ்பெற்ற பணக்காரங்களாக இருந்துட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போனவங்க, ஹிஸ்ட்ரியிலேயே நெப்போலியன் கதையெல்லாம், அவ்வளவு பெரிய நெப்போலியனாக இருந்துட்டு கடைசி காலத்தில் ஒரு பைத்தியம் மாதிரி ஒரு சிறையில் இருந்து அவமானப்பட்டு இறந்து போன கதையெல்லாம் இருக்குது. இதை எதுக்காக சொல்கிறேன், இந்த உலகத்தில் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் உயர்வு கிடைக்கும், யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் தாழ்வு கிடைக்கும். இதை விதி அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம், கடவுள் அப்படின்னு சொல்லிடுறோம். இதை ஏற்றுக்கிறவங்களும் சரி ஏற்றுக்காதவங்களும் சரி ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தினுடைய சுழற்சியில் எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. தனக்கு முதலாளியாக இருந்த ஒருவரை தன்னுடைய கணக்கு பிள்ளையாக நியமித்து கொண்ட ஒரு முதலாளியை எனக்கு இன்றும் தெரியும். எப்படி தனக்கு முதலாளியாக இருந்த ஒருவரை தன்னுடைய கணக்கு பிள்ளையாக பின்னால் நியமித்து கொண்ட ஒரு முதலாளியை இன்றும் எனக்கு தெரியும். அப்போ என்ன அர்த்தம், வாழ்க்கையில் எது வேணாலும் படி ஏறி இறங்குற மாதிரி, எஸ்கலேட்டர் மேலே போய் திரும்ப கீழே இறங்குற மாதிரி எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கும். இது நம்ம புரிஞ்சுக்கணுமே இல்லையா? இதுக்காக இந்த கதையை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், விதி வலியது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் எங்களுடைய ஒளிபரவட்டும் இதழில் எடுத்து போட்டிருக்கிறோம். ஒளிபரவட்டும் உங்களுக்கு தெரியும் எதுக்காகனா, மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்கிறதுக்காக. வாழ்க்கையில் நம்ம உயர்ந்த இடத்துல இருக்கும்போது ரொம்ப ஆட்டமாக ஆடக்கூடாது, இது மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வாய்ப்பு இருக்கும்போது மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும்.
இந்த மாதிரி நிறைய நியதிகளை சொல்லக்கூடிய இந்த அழகான சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை எங்களுடைய ஒளிபரவட்டும் இதழில் எடுத்து போட்டிருக்கிறோம். ஒளிபரவட்டம் எப்படி படிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸு, அதை போய் நீங்கள் சொடுக்குனீங்கன்னா உங்களுக்கு ஒளிபரவட்டம் இதழ் முழுசாக படிக்கிறதுக்கு உங்களுடைய கைக்கு கிடைக்கும். வாழ்க்கைக்கு நல்ல செய்திகள், அதை நம்ம படிக்கிறதோடு நிறுத்தக்கூடாதுங்க. அதையெல்லாம் உணரணும், நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். நாளைக்கு இது நமக்கே கூட நடக்கலாம் அப்படிங்கிற தெளிவும் பணிவும் நமக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்கணும். பயன்படுத்துங்களேன்.